ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். இந்த ட்ராயிங் வந்து நம்ம வந்து கலர் பென்சில்ஸில் பண்ணலாம், ஸ்கெட்சில் பண்ணலாம், இல்லை ஆயில் பேஸ்டல்ஸ்குள்ளே பண்ணலாம், இல்லைனா பெயிண்டில் கூட பண்ணலாம். நான் வந்து இந்த ட்ராயிங் வந்து வாட்டர் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். இந்த இப்போ நான் வந்து எப்படி வரைகிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து ட்ராயிங் நோட்டில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் முதல்ல க்ளீனான ட்ராயிங் சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து முதல்ல வந்து பெருசாக வரைஞ்சிருந்தேன். இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டியாகவே வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், நான் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, வந்து ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன், பிளாக் கலர் ஸ்கெட்ச். அதை வச்சு நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே அவுட்லைன் தந்துக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாக கூட பண்ணிக்கலாம். ஆனால் லாஸ்ட்டாக பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அப்படி பண்ண ஈஸியாக இருக்குன்னா அப்படி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் நான் வந்து பென்சில் எடுத்திருக்கேன். பென்சில் எடுத்துகிட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரெக்டாங்கிளோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வட்டி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். என்ன மாதிரி தான் வரையணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே வரைஞ்சிக்கலாம். ஷேப்ஸ் தான் இது மெயினு. நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட ஷேப் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம ஸ்கேலை வச்சு வரைஞ்சிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்படி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் போன வாட்டி வந்து நான் வேறு பேட்டர்னில் போட்டிருந்தேன். நமக்கு தோன்ற பேட்டர்ன்லாம் போட்டுக்கலாம். இந்த பேட்டர்ன் தான் போடணும் அப்படின்னு இல்லை. அவ்வளோதான், நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் வந்து ஸ்கெட்சை வச்சு அடிச்சுட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன், ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மாதிரி பென்சில் எழுதுனதுலாம் தெரியுதனால கொஞ்சம் நான் வந்து இரேஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இரேஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாம்ஸ் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு அடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 12 கலர்ஸ் இருக்குது இதில். நான் வந்து 12 கலர்ஸும் மாற்றி அடிக்க போகிறேன். சில கலர்ஸ் வந்து நான் வந்து இந்த டாம்ஸ் ஸ்கெட்ச் பென் வச்சு அடிக்க போகிறேன். இங்கே எல்லா ஸ்கெட்ச் பென் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேபர் கேஸ்டல்ஸ், கேமல் பிராண்ட் உள்ளது, இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்துக்கும் ரெண்டு எல்லா கலர்ஸ்லேயும் 2 வாட்டி அடிக்க போகிறேன். பெரிய கலர்ஸ்லாம் கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ் தாங்க, பெரிய இடத்துக்குலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு அடிக்க தருவதோ அந்த கலர்ஸில் அடிச்சுக்கலாம். இது வெறும் 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும் இந்த ட்ராயிங். நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பேஸ்டல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கலர்ஸ் பென்சில்ஸ், ஸ்கெட்சு, க்ரையான்ஸு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறேன். கலர் பென்சில்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் 12 கலர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் பெருசாக ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா ஸ்கெட்ச் இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்கெட்சில் கொடுத்துட்டு கொஞ்சம் கலர் பென்சில்ஸில் தந்துக்கலாம். ஒரு கலர் தான் ஒரு இடத்துக்கு அடிக்கணும்னு இல்லை, எல்லா இடத்துக்கும் என்ன கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம். நிறைய வாட்டி கூட அடிச்சுக்கலாம் ஒரு கலரையே. ஆனால் அது பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்காது. 2 வாட்டி அடித்தா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும்.
ஆனால் நிறைய வாட்டி ஒரே இப்போ வந்து நான் ஆரஞ்சையே எல்லா இடத்துக்கும் அடித்தா நல்லா இருக்காது. அதுக்கு தான் நான் வந்து வேறு வேறு கலர்ஸ் தான் அடிக்கணும் இந்த 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 ட்ராயிங்க்கு. லைட் க்ரீன் ஒரு தடவை, டார்க் க்ரீன் ஒரு தடவை, அந்த மாதிரி அடிக்கணும். நான் வந்து இது ஃபுல்லாக கலர் அடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிச்சிட்டேன். நான் வந்து இந்த 2க்கு மட்டும் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி அதுக்கு அடிச்சிருக்கேன். நான் வந்து ஸ்கெட்ச் எதுக்கெலாம் என்ன கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கலருக்கு வந்து இது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்கெட்சும் கலர்ஸ்லாம் பிரைட்டாக நல்லாயிருக்கு. டாம்ஸ் ஸ்கெட்சு எல்லா ஸ்கெட்சும் நல்லாயிருக்கும். ஆனால் டாம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே தராங்க. கொஞ்சம் ஷேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா எப்படி கூட வரைஞ்சிக்கலாம். எப்படின்னா உள்ளே வந்து இப்படி போட்டுட்டு டிசைன் போட்டுட்டு இதே மாதிரி குட்டி குட்டியாக பிளாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கலர் அடித்தாலும் நல்லாயிருக்கும். நான் போன ட்ராயிங் எடுத்து காமிக்கிறேன் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு. பாருங்கள், நான் போன ட்ராயிங் வந்து வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் பேட்டர்ன் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம், இல்லை இப்போ பண்ண மாதிரியும் கூட வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். உங்களுக்கு இதில் இந்த ட்ராயிங் பிடிச்சிருக்கா இல்லைனா அந்த ட்ராயிங் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.